வணக்கம் நண்பர்களே. இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பூமியை பற்றிய மற்ற செய்திகளை காணலாம். பூமி தோன்றி சுமார் 455 கோடி ஆண்டுகள் ஆகுது. இதுல உயிர் தத்துவமா ஆரம்பித்ததே பூமி தோன்றி 400 கோடி வருடங்களுக்கு பிறகுதான். முதல் உயிரி செல் 1.5 கோடி வருடங்களுக்கு முன்புதான் மனிதன் அப்படிங்கிற பாகுபாட்டிலேயே உயிர் வடிவம் தோன்ற ஆரம்பிச்சது. கதிர் இயக்கமுள்ள உலோகங்கள் சிதிலமாகி வேறு உலோகமாக மாறுறதுக்கு குறிப்பிட்ட கால விகிதங்களை எடுத்துக்குது. இந்த தத்துவத்தின் மூலம்தான் பாறை ஸ்படிகங்களை உபயோகப்படுத்தி பூமி எப்போது உண்டாகி இருக்கணும் அப்படிங்கிறத விஞ்ஞான ரீதியா கண்டுபிடிக்கிறாங்க. நமது புராணங்கள்ல 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மிருக வகைகள் இல்ல 10 லட்சமும், தாவர வகைகள்ல 3.5 லட்சம்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க. எப்படி பூமி சுத்துது ஆனா நமக்கு அதன் வேகம் தெரியல அப்படின்னும் போது, ரயில் ஓடும் போது பக்கத்தில் உள்ள மரம் கொடி எல்லாம் பின்னோக்கி தான் வேகமா ஓடும். அதை பார்த்து நம்ம ரயில் ஓடுதுன்னு நினைப்போம். ஆனா ரயில் பிரயாணத்தின் போது வெகு தூரத்துல ஒரு மலையை பார்த்தா அது லேஸ்ல நகராது. அதை கடக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது போலத்தான் 1000 மைல் தள்ளி உள்ள ஒரு மலை நமக்கு கண்ணுல தெரியுதுன்னு வச்சுக்கலாம். அது சென்னையில இருந்து பல 100 மைல் ரயில் போனாலும் நகர்ந்திருக்காது. அது போலத்தான் பூமிக்கு வெகு சமீபமா எதுவும் இல்லை. அதனால நமது மிக நெருக்கமான சந்திரனே 2 லட்சம் மைல் தள்ளி தான் இருக்கு. அதனாலதான் பூமியின் வேகத்தை நம்ம கண்ணால எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இரவும் பகலும் வர்றதே இந்த பூமியோட இயக்கத்தினால்தான். அண்ட வெளியில செயற்கைக்கோள் 25,000 மைலுக்கு மேல வேகத்தால பறக்கும் போது உள்ளே இருக்கிற மனுஷனுக்கு அது நகர்றதாவே தோன்றாது. பூமியில இருக்கிற கடல் பெருசா நிலம் பெருசா அப்படின்னு பார்த்தா கடல் தான் பெரிது. பூமி பரப்புல 71% இருக்கு. நிலப்பரப்புகள் தான் நமக்கு அதிகமா தெரியுது. அதனால நம்ம அப்படி நினைக்கிறோம். நிலப்பரப்புலயுமே பிரம்மாண்ட மலை இருக்க கடல் சின்னதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கடலுக்குள்ளேயும் வெற்றி நிலப்பரப்பின் சராசரி உயரம் 2600 அடி தான். ஆனா கடலோட சராசரி ஆழம் 12,450 அடி. கடல் தண்ணீர் மண்ணையும் அதுல கலந்திருக்கிற உப்பையும் நீரும் ஆறும் அரிச்சுக்கிட்டு போய் கடல்ல விழ வைக்குது. அதனாலதான் அது லட்சக்கணக்கான வருஷம் இப்படி நிகழறதான் கடல் பூரா உப்பாயிடுச்சு. நமக்கு 561 கோடி டன் உப்பு இருக்குது. இவ்வளவு உப்பையும் நமது பூமியில நிலப்பரப்பு பூராவமா நிரப்பி வச்சா கூட 400 அடி உயரம் இருக்குமா. கடலிலையும் சமதளம்லாம் கிடையாது. கப்பலுக்கு தலைவலியே இல்லைன்னு சொல்ல முடியாது. கடலோட அடிப்பரப்பு சமதளம் அல்ல. பூமியை போல மேடு பள்ளம் மலை மடு எல்லாம் நிறைஞ்சிருக்கு. கடலோட சில மலைகள் தான் நமக்கு தீவுகளாவே தெரியுது. ஹவாய் பக்கத்துல கடலுக்கு வெளியே ஒரு எரிமலை நீட்டிக்கிட்டு இருக்கு. வெளியே நீட்டி இருக்கும் பகுதியோட உயரம் 13,796 அடி. ஆனா கடலுக்குள்ள இருக்கிற பகுதியின் உயரம் எவ்வளவு தெரியுங்களா? 19,678 அடி. மொத்தம் 33,474 அடி. இது எவரெஸ்டோடவும் பெருசு. கடல்ல ரொம்ப ஆழமான பகுதி எதுன்னு பார்த்தா மரியனாஸ் குழி அப்படிங்கிறது தான். இது பசிபிக் கடல்ல இருக்கு. இதோட ஆழம் 6.25 மைல். ஆழங்களை தற்காலத்துல எதிரொலி தத்துவத்தாலதான் கண்டுபிடிக்கிறாங்க. சத்தத்தை நீருக்குள்ள செலுத்தி அதோட எதிரொலி திரும்பி வர்ற நேரத்தை கணக்கிட்டு ஆழத்தோட அளவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குழி இருக்கும் இடத்துல எவரெஸ்ட் மலையை தூக்கி போட்டா அது முழுகி மேலே இன்னும் 1 மைலுக்கு மேல தண்ணி இருக்குமா. கடலுக்கு அடியிலையும் மலை பள்ளத்தாக்கு ஏன் பயங்கரமா பாயிற ஆறுகள் கூட உண்டு. அவற்றோட அகலங்கள் 60 மைல் கூட இருக்கிறது உண்டு. வேகங்களே 40 வரை கணக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே கடலோட ஆழங்கள்ல ஓடுறதுனால மிதக்கும் கப்பல் போக்குவரத்திற்கு தொந்தரவா இருக்கிறது கிடையாது. என்ன நண்பர்களே, இந்த வாரம் பூமியின் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். அடுத்த வாரம் எரிமலை மற்றும் என்னென்ன பார்த்துக்கிட்டே வரலாம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.